ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். எவ்வளவு தாங்க வீடியோ போடுறது? பாலா 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 பாலான்னு தூக்கத்தில் கூட இப்போ பாலாவை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருக்கு. சரி, நல்ல பையனா தெரியுது, இவ்வளோ உதவி செய்கிறான், பல ஏழைகளுக்கு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறான். அவனை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லையே அப்படிங்கிறதுக்காகத்தான் இருக்கிற வேலைகளெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து வீடியோ போடுறோம் அவனுக்காக. ஏன்னா நிறைய பேசணும். ஏன்னா காசுக்காக சத்தியமாக நான் பேசுகிறவன் கிடையாது. யாராவது அந்த வண்டியை வாங்குவாங்களா? காயலாங்கடைக்கு போடப்பட வேண்டிய வண்டிங்க அது. வறுமையையும் அவர்களுடைய சூழலையும் எப்படி ஆதரவா பயன்படுத்துறாங்கன்னா, காயலாங்கடைக்கு போடப்பட வேண்டிய ஒரு வண்டியை அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸா கொடுத்தாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய துபாகுரா இருக்கணும். துப்புரவு தொழிலாளியா பணியாடுறாங்க. அவங்களுக்கு நீ டிக்கெட் கொடுத்து படம் பார்க்க வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா துப்புரவு பணியாளர் ட்ரெஸ்ஸோட தான் நீ வாங்கணுன்றதுல தான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. எதுக்காக சொல்றேன்னா, நான் இவ்வளவு பேசுறது எல்லாமே பாலாவுக்காக மட்டும் இல்லை. பாலாவு மாதிரி வந்து சமுதாயத்துல உதவி செய்ய வரவங்களுக்கு இந்த சமூகம் கொடுக்குற அந்தஸ்து தான். நிறைய பேர் இந்த சமுதாயத்துல வந்தாங்க. தண்ணியில இயங்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. ஒரு முறை வாங்கி ஃபிட் பண்ண போதும் டியூப்லைட் காலம் முழுக்க கிடக்கும். அந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. பல பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. சில பேரை பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கு. எங்க பாலாவை அப்படி நம்ம தொலைச்சிடுவோமோ அப்படிங்கிற ஒரு வேதனை தான் எங்களை அதிக வீடியோ போட வைக்குது. தவிர சத்தியமா வேற ஒன்றும் கிடையாது. ஜூலை 1, 2023 2 மாசத்துல எக்ஸ்பைரி ஆக போற ஒரு வண்டி. இந்த சேனல்லையும் இந்த மாதிரி 10-20 பேர் வரவங்களுக்கு எல்லாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 10, 15 இல்ல 25 கொடுப்பாங்க. ஃபெமிலியரான அந்த வண்டியும் பாத்தீங்கன்னா 50,000 60,000 வாங்கிடலாம். மறுபடியும் உமாபதி அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நான் இருக்கேன். சிவகார்த்திகேயனுக்கு பேமெண்ட் 5,000 தான் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. அதுவும் அவருக்கு 3 மாசம் டைம் தான் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன போய் சர்வதேச கைக்கூலி சொல்றாங்க. நான் ஒரு தினக்கூலிங்க. யாரு நீ? தினக்கூலி. நீ தினக்கூலியில பா, நீ கைக்கூலி. வவுச்சர் வெளியிடணுமா? எவ்வளவு இன்கம் வந்ததுன்னு. பாலா மேலையும் ஒரு தவறு இருக்கு. அதையும் இந்த வீடியோல பேசி ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ, பிரதம மந்திரி ஐயா நரேந்திர மோடி அவர்களோ, யாரு செய்தாலும் தவறு தான். மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டின்னு நான் சொல்லல. யாரு செய்தாலும் தவறுகள் தான். பட் நான் மறுபடியும் சொல்ல வருவது என்னவென்றால், பாலா செய்த நல்லதுகளை எப்படி மறுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நான் வைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சரி ஹெல்ப் பண்ணி இப்போ அந்த குழந்தை 8 கோடி ரூபாய் இன்ஜெக்ஷன் கிடைச்சி கியூர் ஆயிட்டாங்க. நம்ம டிபி பாலா அவர் கூட ஒரு வீடியோ போட்டுருந்தாரு. அவர் கூட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு உதவி பண்ணியிருந்தீங்க. உமாபதி அவர்கள் இப்ப வந்துட்டு நிறைய ஆதாரங்களையும் கொடுக்காரு. இன்னும் பலரும் கொடுக்குறாங்க. ஒரு மருத்துவமனையை கட்டுறாரு, சொந்த காசுல கட்டுறாருன்னு வச்சுங்க. மருத்துவமனை இல்ல சார், அவர் 4ஆம் நம்பர் ஆம்புலன்ஸ்க்கு என்ன சொன்னாரு? ஒரே ஒரு லெட்டர் டி, அது வந்து சேர்த்து போட்டாங்க. தெரியாம பேசிட்டு, அதாவது ஒரு கிரவுண்ட் அரை தெரியாம வீடியோல பேசுறதானங்க நம்ம மருத்துவமனை கட்டுறவங்க ஒரு பில்டப் ஃபீலா விடுறீங்க. ஃப்ராட் 4 அது 420. அதை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு லெட்டர் மாறிடுச்சாம். ஆம்புலன்ஸை பத்தியும் இல்ல ஹாஸ்பிட்டல், இந்த ரெண்டுத்தையும் பத்தி தான் அவங்க பேசுறாங்க. இந்த ரெண்டு மேட்டரையும் ரொம்ப நாட்களாகவே உருட்டிட்டு இருக்கிறோம். இதற்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில் நாங்க ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உமாபதி அவர்கள் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல நிறைய ஆம்புலன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பழுதடைந்தது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இந்த 8 ஆம்புலன்ஸும் 7 ஆம்புலன்ஸும் எங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஓடுறாங்க. எப்படியாவது மாத்திரணும். இதை ஓட்டவும் முடியாது, எங்கேயா பிடிச்சா என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வண்டி எடுத்துட்டு போயிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய இரும்புக்கு போட்ட ஆம்புலன்ஸை பெயிண்ட் அடிச்சு போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து அந்த ஆம்புலன்ஸை தூக்கி கொடுக்கும். கொஞ்சமா இருக்கிற இந்த வருமானத்தை வச்சு எப்படி இவ்வளவு பெரிய உதவிகளை செய்யறாரு. ஒரு 7 ஆம்புலன்ஸும் உயிரோட இல்ல, அதுல 4 இல்ல. ஸ்கிராப்ல போட வேண்டியதெல்லாம் கொண்டுட்டு வந்து மக்களுக்காக கொடுக்குறாங்க. இது பல பேர் பேசும்போது எப்படி இருக்குன்னா, மலைவாழ் மக்கள்னு ஏன் சொல்றீங்க? அவங்க எங்க உயிர் இல்லையா? அவங்க எங்க உறவு இல்லையா? அப்படின்னு பால சிம்பத்தி கிரியேட் பண்ணி மலைவாழ் மக்கள் ஏன் சொல்றீங்க? அவங்களும் வந்து என் குடும்பத்து ஆட்கள் மாதிரி நெஞ்ச நக்கறாரு பாலா. இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது அதனால அந்த மக்களுக்கு ஒரு உயிர் ஆபத்து ஏற்படுதுன்னா அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? காயலாங்கடைக்கு போடப்பட வேண்டிய வண்டி எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்னா நீ இதுல இருந்தே தெரியுது இல்ல அவங்க உயிரை நீ எவ்வளவு மதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அடுக்கடுக்காக கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கும் பட்சத்திலும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இதுல இருக்குங்கிற பட்சத்திலும் மேபி அது ஒரு பழைய ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறத நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. ஆனா அதற்காக அந்த ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. பல பேருக்கு அவன் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கான், பல பேருக்கு பொருள் வாங்கி கொடுத்துருக்கான். நீங்க பைக் சொன்னீங்க இல்லையா? அதை பத்தி உமாபதி அவர்கள் வெளியிட்ட வீடியோல அந்த பைக்கை பத்தி பேசவே இல்லையே. அந்த பையன் வெளியிட்டானா இல்லையா வீடியோவை? வண்டி ஜெப்ட் நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் வாங்கி வண்டி தான். அதை பத்தி உமாபதி பேசவே இல்லையே. அப்ப ஏன் ஆம்புலன்ஸை பத்தி இவ்வளவு அழுத்தி பேசக்கூடிய உமாபதி அவர்கள் போன வீடியோல நீங்க கேட்டீங்களா இல்லையா? அந்த பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்த கதையை பத்தி அவர் தெளிவா சொன்னார் இல்லையா? அது தப்பு தான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லையா? ஏன் சொல்லல? அட்லீஸ்ட் அதை பத்திய நியூஸ் அது தவறு தான், அந்த பையன் போய் சொல்றான், இல்லைன்னா அந்த பையன் வச்சுக்கிட்டு இருக்கிற கையில வச்சுட்டு இருக்கிற ஆதாரமும் கூட பொய் தான், போலி தான் சொல்லுங்களேன். சோ 100ல ஒரு 75% வேணாங்க, 25% கூடவா பாலா செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்கு. அவர் சம்பாதிக்கிறாரு, செய்யறாரு, அதை ஏன் தடுக்கிறேன்? அவர் செய்யவே இல்லைன்றது தான் நம்ம எல்லாம் ஏமாத்து வேலை. உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாகனத்தை ஃபேக்கா இதுக்கு செய்யணும். அவர் சம்பாதிக்கவும் இல்லை,
இதுவும் டுபாகூர்ன்றதை நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு என்ன கொடூரக்காரனா பாலா? நீ செய்கிற இல்லை, அதுக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வருதுல்ல, அது ஒருத்தன் கொடுக்குறான்ல, அவன் 100 பேர் தாலியாக இருக்கான். வேற ஏதாவது கொடுத்துருந்தான்னு சொல்லுங்க. காசு கொடுத்தாப்ல, கட்டுக்கட்டா பணம் கொடுத்தாப்ல, இது எல்லாமே வந்து கடன் நோட்டுன்னு சொல்லி ஏதாவது சொல்றாங்கன்னா எதுவுமே செய்யாம எப்படிங்க இத்தனை மக்கள் அவனை பாராட்டுறாங்க? அவன் பல பேருக்கு உதவுறானா இல்லையா? அவங்க யாராவது வந்து இல்ல போய் சொன்னா நீங்க போங்களே, நீங்க தான் ஆதாரம் வச்சிருக்கீங்களே கையில, உங்ககிட்ட ஆதாரம் ரொம்ப பலமா இருக்குல்ல, போங்க அடுத்த நியூஸை கொண்டுட்டு வாங்க. இப்ப ஆம்புலன்ஸ் கொடுத்தா இல்லையா, அது பழசு, அது ஸ்கிராப்புக்கு போடுறதெல்லாம் இருக்கட்டும், உபயோகத்துல இருக்கா இல்லையா, அது மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கா இல்லையா, இது எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இதையும் ஒரு வீடியோ வெளியிடுங்க. எந்த ஊர்ல எல்லாம் ஆம்புலன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் போங்க, அந்த மலைவாழ் பகுதிக்கெல்லாம் போங்க, செக் பண்ணுங்க. பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ் வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அதனால எத்தனை உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அதையெல்லாம் கேளுங்க, அதெல்லாம் பேசுங்க. அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஆம்புலன்ஸ் பழசு என்னங்க கதை சார்? எனக்கு ஒரு விஷயம் புரியல. சர்வதேச கைக்கூலின்னு சொன்னது யாரு? நீங்க தானே. சர்வதேச கைக்கூலிக்கு என்ன 50,000 60,000 மதிப்புள்ள ஸ்கிராப் வாகனத்தை வாங்குறதுக்கு தான் காசு கொடுக்குறாங்களா? பாலா அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு, இப்படிதான் நேபாளத்துல நடந்துச்சுன்னு சொன்னது யாரு? உமாபதி அவர்களே, நீங்க தானே. அப்போ பாலாவுக்கு பின்னாடி இந்த இயக்கக்கூடிய நீங்க சொல்ற வெளிநாடு அமெரிக்காவுக்குலாம் சக்தி இருக்குன்னா, அவங்க தான் இவங்களை இயக்குறாங்கன்னா, அப்ப வந்துட்டு ஏன் 50,000க்கு கேவலம் ஒரு ஸ்கிராப் வண்டியை வாங்கி கொடுக்க அவங்க பணம் கொடுக்கணும்? ஆகுதுல. அப்போ பாலா சர்வதேச கைக்கூலி இல்லைங்கிறது நிரூபணமாச்சா இல்லையா? அதான் எங்கள். அப்ப இதுல ஒரு விஷயம் புரிய வருது. அப்ப அவன் உழைக்கிற காசுல இருந்து ஒண்ணுத்துக்கும் உதவாத பொருளை வாங்கி கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இப்ப வரீங்க. அப்ப முன்னாடி அப்படி பேசுனீங்க. பெரிய அளவுல, மிகப்பெரிய அளவுல, அது அரசியல் அறுவடையா இருக்கலாம். இதுதான் நம்ம அந்நிய கைக்கூலி நம்ம சொன்னது காரணம். 4 ஆம்புலன்ஸ் தன்னுடைய சொந்த செலவுல, அதே மாதிரி ஆம்புலன்ஸ் மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா புதுசா ஃப்ரீசர் பாக்ஸ் நல்லது பண்றோம். ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. பாலா கொடுத்திருக்க பதில்ல இருந்து அறிவாளிகள் கண்டுகொள்வாங்க. இந்த 2 நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மக்கள் பார்த்துக்குவாங்க. இதைத்தானே நான் சொன்னேன் சர்வதேச கைக்கூலின்னு. முன்னாடி அப்படி பேசுனீங்க. எல்லாரும் சிம்பத்தி கிரை பண்ணுவாங்க, எனக்கு கூட தான் சிம்பத்தி வரும். நான் உடஞ்சு போற நேரத்துல சிம்பத்தியா பேசுவேன். அப்பொழுதுதான் எல்லாருக்குமே வெளியே வரும். மனசுக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆண்டவன் ரொம்ப சோதிப்பான். ஆண்டவன் கிட்ட பிரேயர் பண்ணும்போது கேட்பேன், நீ இப்படி சோதிக்கிற கடவுளே, உனக்கு மனசாட்சி இல்லையா? நான் உனக்கு அப்படி செஞ்சேனே, இப்படி செஞ்சேனே, இந்த நேரத்துல இவங்களுக்கு உதவனே, அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவனே, இறைவா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்த? அப்படிதானே நம்ம வேண்டுவோம். இது மனித இயல்புங்க. பாலா வந்துட்டு முன்னாடி பேசினது எது எப்படி, அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது அவருடைய அந்த முகத்தோரணையை பாத்தீங்களா? அப்போ நீ வந்து குத்த அவன் குடிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அவன் கரெக்டா தான் பேசினா. மக்களுக்கு உதவி செய்வதற்காக வந்த எனக்கு நல்லா செஞ்சுட்டீங்கன்னு கேட்கறான். அதுல உங்களுக்கு என்னங்க தெரியுது? எனக்கு புரியல. பாலாவை ஏன் நீங்கள் இப்படி தவறாகவும் ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு அவனை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்னமோ? பாலா ஒரு விளம்பர பிரியர், அவர் அரசியல் ஆதாயத்திற்காகவோ வேற எதற்காகவோ செயல்படுகிறார். சொன்னா கூட அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு கடந்து போயிருப்போம். சர்வதேச கைக்கூலின்னு சொன்னது எதற்காக? அதுதான் எங்களுக்கு கோவமே. சர்வதேச கைக்கூலினா எங்களுக்கு அதற்கான ஆதாரத்தை கொடுங்க. வெளிநாட்டிலிருந்து அவருக்கு பணம் வருவதற்கான ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் இல்லாம ஏன் உமாபதி அவர்கள் பேசணும்? உங்ககிட்ட இருக்கு. நான் வந்துட்டு பாலாவை நாங்க வந்துட்டு தவறா பேசல, பாலாவுடைய வாழ்க்கையை அடிக்கல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணணும்னு நினைக்கல. நாங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ் பத்தி பேசுறோம். எதுக்கு பேசுனீங்க? ஏன் பேசுனீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் தான் பேசுனீங்க. இப்போ ஆம்புலன்ஸ் மட்டும் வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கொடுத்துருக்கான், அது ஸ்கிராப்ல போடக்கூடிய அளவுக்கு பழமையான ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறதுனால அதை மட்டும் அழுத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதை அழுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த பழைய ஆம்புலன்ஸாலையும் பல பேர் குணமடைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கும்ல, அதை வெளியிடுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த இடத்துலயும் பாலாவை வந்துட்டு பிளைண்டா வந்து நாங்க ஏத்துக்கல, அவனை தான் வெக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, பழச கொடுத்தாலும் அதனால பல பேர் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா, அதற்கான ரெக்கார்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணுமா இல்லையா? அவன் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கா இல்லையா? எப்சி கட்டல, அது கட்டல, இது கட்டல, இது தவறான ஒரு விஷயம் தான், கிரிமினல் அஃபென்ஸ் தான். பொதுவா ஒரு வீக்கிற்கான அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட்ங்கிறது இருக்கணும். ஐ நோ, சரியா? அது இல்லாத பட்சத்துல அதற்கான ஒரு வீடியோவை பாலா போடட்டும், அதற்கான பதில் சொல்லட்டும். ஓகே ஃபைன். நான் இந்த இடத்துல என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பாலாவை நீங்க இப்படி கட்டி அடிப்பதற்கு என்ன காரணம்? இதுல என்னென்னலாமோ வார்த்தை பேசுறீங்க, ஒருமையில பேசுறீங்க, ஏன் இவ்வளவு கோவம் உங்களுக்கு? வீடியோ போட்டு எதுக்கு 3 நாள் உட்கார்ந்துருக்கோம்னா சும்மாலாம் கிடையாது. அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? அதை பத்தி ஏன்டா பேசணும்? லூசு பையல, அதை பத்தி ஏன் பேசணும் கேக்குறீங்க? யார் என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் எப்ப வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் யாரை சந்திச்சீங்க, யார்ட்டெல்லாம் போன்ல பேசுனீங்க? பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேம், இவன் மாட்டோன்னு நினைச்ச வாங்க அடிக்கலாம். TN12M8982 ஆம்புலன்ஸ் வந்து டூப்ளிகேட் RC, அது வெறும் 25,000க்கு இரும்பு கடையில இருந்து வாங்கப்பட்டது. இந்த பாலா, இந்த கலியுக கர்ணன், அவரும் உருட்டுறா அப்படிங்க. இல்ல வந்த உடனே அடுத்த நாள் அலறி அடிச்சு அதை மென்ஷன் பண்ணி சொல்றேன், பெருந்துறை ஆர்டி ஆபீஸ்க்கு ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி தரல, ஆம்புலன்ஸ் செட்டப்லாம் அதுல இல்ல, சும்மா போறதுக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு வண்டி. 31 வருஷம் அந்த ஆம்புலன்ஸோட வயசு. 15 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ண முடியாது, அது ஸ்கிராப்ல போடப்பட்ட ஒண்ணு. 15 லட்சம் இருக்கும், 10 லட்சம் இருக்கும், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 10 லட்சம் இருந்தா 10 வண்டி வாங்கலாங்க, இந்த மாதிரி டுபாகூர் வண்டிங்கள. அது பல ஆக்ட் கீழ இல்லீகல் ரன் வித்தவுட் FC ஜோம்பி ஆம்புலன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுது. ஃபர்ஸ்ட் சர்வதேச கைக்கூலி, இவனுக்கு வெளிநாட்டில இருந்து பணம் வருதுன்னு சொன்ன வாயி இப்ப டைரக்டா திரும்பி யாரோ ஒருத்தன் 10 பேருடைய தாலி அறுப்பானா, அந்த தாலி அறுத்தவன் கீழே இருக்கிறான், அவன் இவனுக்கு வந்துட்டு வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கிட்டு 20% கொடுக்குறான், இவன் 10% செய்யறானா? எனக்கு புரியல. அப்போ எல்லா வகையிலையும் திரும்ப நீங்க அடிச்சுட்டே இருப்பீங்க. வெளிநாட்டிலிருந்து பணம் வருவதற்கான ஆதாரங்களை கேட்டதற்கு அவனுக்கு வரல, இப்ப வேற ஒருத்தனுக்கு வருது, அவன் இவனுக்கு சப்ளை பண்றாங்கிற மாதிரி சொல்லி நீங்க கடந்து போறீங்க. உமாபதி அவர்களே, நமக்கும் புள்ள குட்டி இருக்கு, பாவம் பண்ணாதீங்க. நீங்க பல பேரை நெகட்டிவாவே பேசிட்டு வரீங்க, அதற்கு நீங்க நிறைய காரணங்களும் சொல்றீங்க.
பாலா வந்துட்டு எப்படி பேசுறான் பாருங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்துல கட்டிக்கிறோமா அப்படிலாம் சொல்ல வரான். ஏன் கட்டாதா? என் கேள்வி அதுதான், கட்டாதா? எல்லாம் மேம்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கு. காலம் மாற மாற எல்லா இடத்துலயும் டிஸ்பென்சரி இருக்கு. எல்லா மண்டலத்திலயும் டாக்டர் வராங்க காலையில சாயந்தரம். ஆனா எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்படி கிடையாது. இன்னைக்கு தர உயர்த்தப்பட்டிருக்கு நீங்க சொல்றதை நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அதே சமயத்துல ஒரு காரணத்தை சொல்றான். இப்போ ரீசெண்டா கூட இந்த கொரோனா பீரியட் நினைக்கிறேன், ஒரு மனிதனுக்கு வந்துட்டு HIV பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு வந்துட்டு அவன் அதற்கான மாத்திரை எல்லாம் எடுத்த நிலையில அதுக்கடுத்த ஒரு ரிப்போர்ட்ல வந்துட்டு இல்லைன்னு சொன்னாங்க. மேபி அது வந்துட்டு இவருடைய பீரியட்னு நினைக்கிறேன், எடப்பாடி அவர்களுடைய பீரியட்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு அந்த அவர் ஆளாக்கப்பட்டிருப்பாரு நினைச்சு பாருங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கதான் செய்யுது, நிறைய நடக்குதுங்க. குழந்தைகள் எல்லாம் அதிகமா திருடுறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் எல்லாம் நடக்குது. அதை பத்தி எல்லாம் நம்ம பேச மாட்டோம், பேசுறதுக்கு தெரியாது. அதை யாரோ ஒருத்தவங்க அப்படி வந்து சொல்லும் போது ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டக்கூடாது? நான் ஆக்சுவலி பாலாவினுடைய முன்னாடி வீடியோவில் அவங்க அம்மா வந்துட்டு பேச வந்ததை பார்த்திருக்கேன். பாலா வந்து 10th நல்ல மதிப்பெண் எடுத்தவன், 496 என்னமோ சம்திங். அவன் ஸ்கூல்ல அவன் செகண்ட் நினைக்கிறேன், பெரிய மார்க் எடுத்தவன், நல்லா படிக்கிற பையன், அவன் டாக்டர் ஆகணுங்கிறது தான் அவங்க அம்மாவுடைய கனவு. ஆனால் இப்போ ஆக்டர் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசின அந்த நகைச்சுவை வீடியோக்கள் எல்லாம் நான் அப்பவே நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அவனுடைய மனசுல அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு அழுத்தம் இருந்திருக்கும், ஒரு காதல் இருந்திருக்கும். அதனால ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறது அப்படிங்களா இருக்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் மேட்டருக்கு வரேன். அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க, அதனால நாங்க வந்துட்டு இத்தனை கோடி ஆகும், அதுக்கப்புறம் அது கிளினிக்னு சொல்றீங்க. நல்லா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரி, இதுல எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவீங்க? உங்க லட்சிய கனவு இதுதான். சரி, சொந்த எத்தனை பேர் கொடுத்துருவீங்க? உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாகனத்தை ஃபேக்கா இதுக்கு செய்யணும். அந்த இடத்துல 100 பேர் கொடுத்துருவீங்களா? எத்தனை டாக்டர் போடுவீங்க? ஒரு டாக்டர். சரி, இதுல பாலாவுடைய தப்பு எதுவும் இல்ல, உங்களுடைய தப்பு தான். என்னங்க ஒரு கோடி கணக்குல போட்டு கட்டுறதுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஆளும் இல்ல, அது அவ்வளவு பெரிய இடமும் இல்ல. அவன் காட்டுற அந்த பில்டிங் ஒன்றும் அவ்வளவு பெருசும் இல்ல, சரிங்களா? அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட்ல கட்டக்கூடிய ஒரு பில்டிங்ல எவ்வளவு பெரிய ஒரு ஆஸ்பத்திரி கட்ட வேண்டியது வரும்? எங்க ஊர்லயே பல கிளினிக்ஸ் இருக்குதான் செய்யுது. நான் அந்த கிளினிக் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஊசி போட்டா சரியா போயிருமே அப்படிம்பாங்க. அது வந்துட்டு ஒரு வட்டார வழக்குங்க. இது வந்துட்டு பர்ஃபெக்டா சொல்ல போனா நிறைய சொல்லலாம். மெடிக்கல்னு கூப்பிடுவாங்க, டாக்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிடுவாங்க. ஆனா அதற்கு தரம்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு 24 hours இருக்குது, இப்படி நிறைய இருக்குது, சரிங்களா? இதுல இவர் வந்து பேசின பேச்சு எனக்கு புரியல. அவங்க கிட்ட காசு இருக்கா இல்லையா? காசு இல்லையா? அப்ப நீங்க ஜிஹெச் போயிடுங்க, ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி பேருக்காக கட்டுறான். இவன் வந்துட்டு நாளைக்கு யாராவது வந்தானா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்ககிட்ட காசு இருக்கா அப்போலோ போங்க, இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லுவாங்களாம். உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கா, அப்ப நீங்க ராமச்சந்திராக்கு போயிடுங்க. உங்ககிட்ட நிறைய காசு இருக்கா, அப்ப அப்போலோக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி சொல்லி அனுப்புவாங்களா? உதவி செய்ய முடிந்தால் செய்யுங்க, இல்லை என்ன இப்படி உபத்திரம் பண்ணாதீங்க. ஏதோ அவன் பழைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, அதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் ஆகாது. ஆம்புலன்ஸை விட்டுட்டு வெளியே வாங்க. அவன் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கான்? முன்னாடி என்ன சொன்னீங்க? அவன் கைக்கூலின்னு சொன்னீங்க. சர்வதேச கைக்கூலியா இருக்கக்கூடியவன் லட்சக்கணக்கில் கையில பொருளும் பட்சத்துல பிறகு தாம் பேருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அவன் புதுசு தானே வாங்கி கொடுத்துருக்கணும். அதுவும் நிறைய வாங்கி கொடுத்துருக்கணும். 15ஓட நிறுத்தி இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க அவன் கொடுத்துருக்கணும். செஞ்சிருக்கணுமா இல்லையா? செய்யலையே. அப்ப சர்வதேச கைக்கூலி அவன் இல்ல. இருந்திருந்தா அவன் புதுசு தான் இப்ப கொடுத்துருப்பான். பழசை கொடுத்துட்டு இப்ப உட்காந்து உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவன் வருமானத்துல வந்ததை கொடுத்துருக்கான். ஆனா நான் பாலாவுக்கு சொல்றது என்னன்னா, நீ 15 வாங்கி கொடுத்தேன்னு சொல்ற, அந்த 15 இல்ல 5 வாங்கி கொடுத்துருக்கலாம், 1 வாங்கி கொடுத்துருக்கலாம். நீ பிராண்ட் நியூவா வாங்கி கொடு அப்படின்னு நான் சொல்ல வரல. செகண்ட் ஹேண்ட் வாங்கி கொடு, ஆனா கொஞ்சம் கண்டிஷனா உள்ளதை வாங்கி கொடுக்கலாம். இப்போ கண்டிஷனை பத்தி நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் இப்போ எப்படி இருக்கு, அது ஆக்சிடென்ட் பண்ணி எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு எந்த மாதிரியான நியூஸும் இன்னும் வரல. வந்திருந்தா கண்டிப்பா இவங்க வந்துட்டு அண்டர்லைன் பண்ணி அதை சொல்லியிருப்பாங்க. அப்படி வரல. ஆனா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 35 வருஷம் 28 வருஷம் 25 வருஷம்னு சொல்லப்படுது. இவ்வளவு வருடங்கள் பழமையான அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிந்து போன எப்சி முடிந்து போனதெல்லாம் நீங்க கொண்டுட்டு வந்திருக்கீங்க. அதை பார்க்கும்போது அப்படி வாங்க வேணாமே, கொஞ்சம் குவாலிட்டியாவே வாங்கி கொடுக்கலாமே. ஏன்னா இது ஆம்புலன்ஸ். இது வரைக்கும் எத்தனையோ ஸ்கூல் பசங்களை, பல பிரைவேட் ஸ்கூல் பஸ்ஸை குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து எவ்வளவு வேதனையும் பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுத்த இந்த ஆம்புலன்ஸ் ஏதாவது ஒரு குறை ஏற்படுத்திச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்திச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இனி வாங்கி கொடுக்குற பொருளாவது கொஞ்சம் குவாலிட்டியா வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஆனா உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு பாலா, ஆனா அதே மரியாதை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க தெளிவா இருக்கணும். நான் பாலாவுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். தானத்தில் கர்ணன் சிறந்தவனா தருமன் சிறந்தவனா அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்துல கிருஷ்ணன் காட்டிய ஒரு வழி இருக்கும். தர்மன் வந்துட்டு கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறான், என்ன கிருஷ்ணா, நானும் தான் தர்மம் பண்றேன், ஆனா தானத்தில் சிறந்தவன் கர்ணன் அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மலையளவுக்கு இருக்கக்கூடிய 2 தங்க குவியலை கொடுத்து இதை பொழுது சாயறதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு தர்மனுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு சொல்றாரு. கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு வரவங்களுக்கு எல்லாம் அள்ளி 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 கொடுக்குறான். ஆனா குறையவே இல்லை. மழையாவே இருக்கு, குறையவே இல்லை. டைம் முடிய போகுது. சரியா? கொடுத்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி தர்மன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார். அதே சமயத்துல கிருஷ்ணன் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கிறான். கிருஷ்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஒத்துக்கிறேன், நான் தானத்தில் சிறந்தவன் இல்லை என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனா என்னை விட கர்ணன் சிறந்தவன் அப்படிங்கிறத நான் இப்பவே உணர்ந்தாகணும் அப்படின்னு சொல்றான். போய் அந்த மரத்துக்கிட்ட நில்லுன்னு சொல்லி தர்மனை அனுப்பி விட்டுட்டு கர்ணனுக்கு போறான். பிறகு கர்ணன் அந்த இடத்துக்கு வரான். கிருஷ்ணா சொல்றான், பொழுது சாய இன்னும் சில மணி துளிகளே உள்ளன, அதுக்குள்ள இந்த 2 தங்க குவியலையும் நீ தானம் பண்ணி முடிக்கணும்னு சொன்ன உடனே 2 பேரை கூப்பிட்டானா. அவர்கள் உதவி செய்ய தகுதியானவர்கள் என்ற நிலையில் இருக்கும்போது 2 குவியலையும் 2 பேருக்கு கொடுத்துட்டு கதையை முடிச்சாங்க. சோ இதுதான் சிறந்தது. நம்ம 1 லட்சத்தை 1 லட்சம் பேருக்கும் கொடுக்கலாம், அதே 1 லட்சத்தை 10 பேருக்கும் கொடுக்கலாம், அதே 1 லட்சத்தை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் 15 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததற்கு மாறாரு ஒரே 1 வாங்கி கொடுத்திருந்தா கூட
அது சிறப்பாக இருக்கும். நான் அதனுடைய குவாலிட்டியை பத்தி பேசல. இன்னும் அது சம்பந்தமா எந்த ஒரு ஆதாரங்களும் இல்ல. இன்னும் வரைக்கும் அது சிறப்பா ஓடிட்டு இருக்குங்கிறத நம்புறோம். இருந்தாலும் நீங்க பழச வாங்கி கொடுத்தது தப்பு தான். உங்க மேல தப்பு இருக்குங்கிற பட்சத்துல அதை நீங்க திருத்திக்கணும். இனிமே இப்படி ஒரு தவறை செய்யாதீங்க. அதே சமயத்துல நீங்க எத்தனை பேருக்கு என்னென்னமோ உதவி இருக்கீங்க, அதை வீடியோவாகவும் எடுத்திருக்கீங்க. நீங்க காசுக்கு ஆசைப்படல, ஆனா பேருக்கு ஆசைப்படலன்னு சொல்ல முடியாது. நீங்க பேருக்கு ஆசைப்படலன்னு சொல்லியிருந்தா நான் எப்படி நீங்க வீடியோ எடுத்துக்க மாட்டீங்க, சரியா? சோ ஓகே, உங்களுக்கு அதுல ஒரு ஆசை இருக்குங்கிற பட்சத்துல நான் தப்பு சொல்லல. பல பேருடைய கருத்து என்ன அப்படின்னா, செய்யறது தானே வீடியோ போடுறாங்க, தப்பு. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லக்கூடிய நான் எத்தனை பேருக்கு தெரியாமல் கொடுத்துருக்கேங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. சோ என்னால அப்படி பேச முடியாது. ஆனா இருந்தாலும் கூட சில இடங்களை பார்த்து செயல்படுங்க. நல்லது செய்யறதை விட நல்லது செய்யறவங்களை பத்தி தவறா பேசியே தாமஸ் ஆகுறாங்க. உமாபதிங்கிற பேரு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது. இப்ப அவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் பாலாதான். இந்த உலகம் அப்படிதான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க. அதே சமயத்துல மக்களுக்கு சேவை செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கு. பாலாவினுடைய அந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை பத்தி மேலும் அவர் கண்டிப்பா அதற்கான வீடியோ போடுவாருன்னு நம்புறோம். அப்படி போட்டாருன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தரவும் காத்திருக்கும். அதுவரை காத்திருங்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.